ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது வழக்கம். அந்த வகையில் நம்மளுக்கு டெய்லி ஒரு புது புது கோலம் யோசித்து போடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். எதுனா நோட்லலாம் போட்டு வச்சுருக்கோமாலாம் தேடுவோம். அப்படி இல்லைன்னா ஃபோனில் தேடிட்டு நம்ம அதில் போடுவோம். சில பேர் ஞாபகம் வச்சுட்டு போடுவாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்துட்டு 3 புள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு கோலம் போட போகிறோம். நேராக 3 புள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஊடு புள்ளி 2 வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சிம்பிளான கோலம்ன்றதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு 10 மினிட்ஸில் போட்டு கடன்னு முடிக்க போகிறேன். இது போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு நீங்கள் போடலாம். ஏன்னா டைம் ஆச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கோலம் போட்டு வேலையை முடிச்சிடலாம். அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுட்டு நம்ம அதை சுற்றி டிசைன்ஸ்லாம் போட போகிறோம். இது போல் டிசைன்ஸ் போடுங்க. போட்டுட்டு நம்ம இது ஒரு பக்கம் போட்டுட்ருக்கட்டும். நம்ம கலர்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். கலர் போட்டிங்கன்னா ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கும். இப்படியே நீங்கள் விடுறதுனா கூட விடலாம். கலர் போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வெளியிலேருந்து கலர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கலர் நீங்கள் பொடியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மணல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அது போல் வாங்கிக்கோங்க. இந்த மந்த்தில் வந்துட்டு கோலம்ன்றது ரொம்ப ஸ்பெஷலு. அதுலேயும் வந்து கலர் கோலம் போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அதனால வந்து நான் இன்றைக்கி கலர் கோலம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லியும் கலர் கோலம் போடுறதுனா போடுங்க. நான் வந்து ஒரு வாரத்தில் 1 டைம் போடுவேன் கலர் கோலம். அது மாதிரி இன்றைக்கி போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. பாருங்கள் எப்படிலாம் நம்ம வந்துட்டு டிசைன் கொடுத்துட்டு அவுட்லைன்லாம் டிசைன் கொடுத்துட்டு ரொம்ப இதில் கொஞ்சம் உங்கள் வாசல் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிசைன் எக்ஸ்ட்ரா இழுத்துக்கலாம். சின்ன வாசலாக இருக்கிறதுனால எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கலர் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த லைன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்றக்க கலர் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கலர் கொடுக்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அந்த ஒயிட் கலரில் கலர் அடிச்சிடாத அளவுக்கு, சிந்தாத அளவுக்கு பொறுமையாக கொடுங்க. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உள்றக்கெல்லாம் கொடுத்துடலாம். அதுபோல் இப்போ ஒரு கலர் எடுத்திங்கன்னா அந்த கலரை வந்து எந்தெந்த டிசைன் கொடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு கலர் எடுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடிக்காமல் ஒரு கலர் எடுத்திங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒன்று டிசைனுக்கு கொடுத்துட்டு நம்ம இது போல் கலர் கோலம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட மனசுக்கு நம்ம வந்துட்டு இப்போ 2 பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுவே நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த கோலத்தில் வந்துட்டு நீங்கள் கலர் அடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கலர் கொடுக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் கலர் அந்த லைன்ஸ்லலாம் கலர் மாவு தூவிடும். அதனால் கலர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்துட்டு ஒயிட் கலர் பொடியை வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக அதே மேலே அவுட்லைன் கொடுங்க. பார்க்கவே ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் நீங்கள் கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான கோலம் தான், எல்லாருமே ஈஸியாக போடலாம். பார்த்த உடனே 10 நிமிஷத்துலேயே போட்டுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.